வணக்கம். இது சத்தியமங்கலம், மைசூர் வனப்பகுதி. இரவு 9 மணி வரைக்கும் நம்ம வாகனம் போகலாம். ஒரு அவசர வேலையா போகும்போது, இரவு 9 மணிக்குள்ள நம்ம போயிட்டோம். சரியான அந்த டைமிங் போயிட்டோம். போக முன்னாடியே வழக்கம் போல நம்ம வரவேற்றது யானைகள் தான். நம்ம வண்டி போனாவே யானைகள் வந்துரும் மறக்காம. ஏன்னா காடுகள் இரவில் விழித்துக்கொள்ளும். அதனுடைய நேரம், அதனுடைய காடு. கண்டிப்பா நாம தான் அவங்களுக்கு சிரமம் குடுக்குறோம். நம்ம போற வழியில நம்ம யானைய பார்த்துட்டே போறோம். போய் பார்த்தா செக் போஸ்ட்ல யானை. சரியா 9 மணிக்கு மேல நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அதான் 9 மணிக்கு மேல வரக்கூடாதுல்லடா. நீங்க பாட்டுக்கு வர்றீங்கன்னு 8:55க்கு போனோம். ஆனாலும் இந்த டைமுக்கு மேல நீங்க வரக்கூடாது. இங்க இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்னா நீங்க சொல்லிட்டு போயிர்றீங்க. அதனால வந்து காட்டு ராஜாவாகிய நானே பார்த்துக்கிறேன்னு செக் போஸ்ட்ல வந்து ராஜா நின்ட்டாரு. காட்டு ராஜா நின்றாரு. யானையார் நின்ட்டாரு. ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா நீங்க சொல்லிட்டு போயிர்றீங்கங்கிறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியோ அல்லது கெஞ்சியோ நீங்க போயிர்றீங்கறதுக்காக அவரே நின்ட்டாரு. அல்லது இந்த வழியா வர்ற கரும்பு லோடு, காலிஃப்ளவர் தாளவாடியிலேருந்து வருது இல்லையா? மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வர வழி. இது காரப்பள்ளம் செக் போஸ்ட்டுங்க. நின்று கரும்பு லோடாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், தக்காளி குடுத்துட்டு தான் போகணும் சாருக்கு. பாருங்க பக்கத்துலேயே நிற்கிறாரு பாருங்க காவலாளி ஒருத்தர். தெரியுறாருங்களா? ரைட் சைடு. அதாவது அவரு யானையெல்லாம் பக்கத்துல தான் நிக்குது. ஏன்னா பழக்கமாயிருச்சு. ரெகுலரா அது இந்த டைமுக்கு வருது. வந்தா கரும்பு கிரும்பு குடுத்தா வாங்கிட்டு போயிரும். இல்லைன்னா செக் போஸ்ட்ல விடாது. ஏன்னா அ ரோட்டுக்கு நடுவுல அது நிக்கல. காட்டுக்கு நடுவுல நிக்குது. ஏன்னா ரோடு தான் காட்டுக்கு நடுவுல போகுது. அதனால அதனுடைய வீடு அது. அது வந்து நம்மட்ட யார்ட்டயும் கேட்க வேண்டியதில்ல. நாம தான் அதுக்கு பேசாம நிக்கணும். அந்த பக்கம் ஒரு 50 கார், இந்த பக்கம் ஒரு 50 கார் நிக்குது. தலைவர் எப்போ வழி விடுறாரோ அப்ப தான் போகணும். அவர் இடம் அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நாம என்ன பேச முடியும்? கரெக்ட்டா காரப்பள்ளம் செக் போஸ்ட்ல நிக்கிறாரு பாருங்க. அந்த பக்கம் காவலாளி, இந்த பக்கம் காட்டு ராஜா. பேசாம நின்னுட்டோம் எல்லாரும். சொன்னா கேட்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. சரி மிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு விடுவாருன்னு நாமளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஓடுறாரு பாருங்க காவலாளி. ராஜாதி ராஜாவா நிற்கிறாரு பாருங்க. எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக வேலை செய்யுதா? என்ன ஏது? ஏதோ 9 மணிக்கு மேலே யாராவது வர்றாங்களா? கரெக்டாக வேலை செய்யலைன்னு நானே வந்து நின்னுக்குவேன்ட்டாரு. சாப்பிட்டு வேலையும் செய்கிறாரு பாருங்க. நடு ரோட்டில் வந்து நின்னுட்டாரு. போங்கடா பார்க்கலான்ட்டு. மூச்சு விடாம எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா காடு அவரோடது. காவலாளி எப்படியும் மெல்ல வந்து நிற்கிறாரு. வந்து சொல்கிறாரு என்னமோ. சரி, சரி ஒழுக்கமா கரெக்டாக 9 மணிக்குள்ள முடிச்சுட்டு, அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு காட்ட பூட்டி வைங்க. நீ இரவு எங்களுடையதுன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு நாமளும் ஏற்றுக்கிட்டோம். சொல்லிட்டாருங்க. சரி போங்க போங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அப்படியே மெல்லமா விலகிட்டாரு. நன்றி காட்டுராஜா. இது வந்து காரப்பள்ளம் செக் போஸ்ட்டு. நம்ம சத்தியமங்கலம் டு மைசூர் ரோடு. இரவில் காடுகள் விழித்துக்கொள்ளும். காடு விலங்குகளுக்கானது. நம்ம போனோம்னா பேசாம வரணும். கையெடுத்து கும்பிட்டு. நன்றி. வாழ்க வளமுடன்.